உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், சலாம். சமீபத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு பெண்ணு தனக்கு வரப்போற வருங்கால கணவனை கொடூரமாக கொண்ட நிகழ்வை பத்தி சமூக வலைத்தளங்களை நம்ம அதிகமா பார்த்திருப்போம், பகிர்ந்திருப்போம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற பல உண்மைத்தன்மைகளை நம்ம அலசி ஆராய்ந்தோம் அப்படின்னா தலையே சுத்திடும். போலீஸ் கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே வார்த்தையில இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லுது. கொலை நடந்து சிறிது நாட்கள் ஆயிடுச்சு. இப்பயே இந்த காணொலி நம்ம பகிர்றோம் அப்படின்னா இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய பெயர் சியா. அந்த பெண்ணால பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த பையனுடைய பெயர் கேத்தன் அகர்வால். இந்த சம்பவத்தை இந்த பெண்ணு தனியா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, தன்னுடைய காதலன் சேத்தன் சௌத்ரி அவருடைய உதவியோட இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க. எவ்வளவு மோசமான எண்ணோட்டம் பாருங்க. இறுதியில ஒரு உயிர் போயிருச்சு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இறந்து போன அந்த பையனுடைய வீட்டார் வரதட்சணை கேட்டதாகவும் அதை இந்த பெண்ணின் வீட்டார் மறுத்ததாகவும், இந்த பெண்ணு எவ்வளவோ சொல்லியும் அவங்க வீட்டார் கேட்காத மாதிரியும், இறுதியில இந்த பெண்ணு இப்படியான ஒரு மோசமான முடிவுக்கு வந்துட்டாங்க, இதனால கேத்தன் அகர்வாலுடைய உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கேத்தன் அகர்வால் இறந்து போனார்ல அவரு இந்த பெண்ணை பிசிக்கலா அசால்ட் பண்ணதாகவும் மென்டலா டார்ச்சர் பண்ணதாகவும் இதை பொறுத்து கொள்ள முடியாம ஒரு கட்டத்துல இந்த பெண் இப்படியான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்குள்ள சண்டை அப்படின்னா எப்படிலாம் கட்டமைப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்திலையும் நான் சொல்ல, குறிப்பிட்ட விஷயத்துல சொல்றேன். அப்படிதான் இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த இரு தரப்பும் சொல்றதுமே ரூமர்ஸ், வதந்திகள். போலீஸ் ரிப்போர்ட்ல அப்படியான எந்த விஷயங்களும் இல்லை. போலீஸ் ரிப்போர்ட் சொன்னது எல்லாமே ஒரே பாயிண்ட் தான், இது திட்டமிட்ட சதி. இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா சியாவும் சரி அவருடைய காதலன் சேத்தன் சௌத்ரியும் சரி இருவரும் காதலிக்கிறாங்க இல்லையா, இந்த விஷயத்த வீட்டுல சொன்னா பிரச்சனை ஆயிரும், கௌரவ குறைச்சலா பார்ப்பாங்க. சோ இதுக்கு ஒரே வழி அந்த பையனை கொல்றதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுதான் பேஸ் பாயிண்ட். இதை எங்க வச்சு அரங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய லோகட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்தா எம்பையர் இருக்காரு இல்லையா, மராத்திய மன்னர்னு சொல்லுவாங்க, சத்ரபதி சிவாஜி அவருடைய போர்ட் அது. அதுல மலை உச்சியில இந்த சம்பவத்தை மிக மோசமா மனசாட்சி இல்லாம அரங்கிட்டு இருக்காங்க. இறுதியில கேத்தன் அகர்வாலுடைய உயிர் பறி போனது. இதை பத்தி தான் இந்த காணொலியில மிக சுருக்கமா பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்வரவு அன்பு நண்பர்களே. கேத்தன் அகர்வாலும் சரி சியாவும் சரி வீட்டுல இருவருக்கும் பேசி வச்சதுக்கு அப்புறம் நல்லா தான் பேசிட்டு வந்திருக்காங்க. ஒரு இடத்துல கூட சியா கேத்தன் அகர்வாலை பிடிக்காத மாதிரி காட்டிக்கவே இல்லை. ஆனா கேத்தன் அகர்வாலுக்கு ஒரு உள்ளுணர்வு தூண்டி இருக்கு. என்ன அப்படின்னா சியா நம்ம கிட்ட நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு ஆல்ரெடி தூண்டி இருக்கு. இது சம்பந்தமா கேத்தன் அகர்வாலுடைய அப்பா கிட்ட அவர் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை விசாரிச்சீங்களா, இந்த பொண்ணு எப்படின்னு விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த கேத்தன் அகர்வாலுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்ணும் நல்ல பெண்ணு, அவங்க ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான், இது போக போக செட் ஆயிரும், ஆரம்பத்துல சில குழப்பங்கள் இருந்தா தவிர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் சியாவும் அவருடைய காதலன் சேத்தன் சௌத்ரியும் இருக்காரு இல்லையா, இருவரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. கேத்தன் அகர்வாலை கொன்றா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் நல்லா வாழ முடியும். சோ அதுக்கு என்ன வழியோ அதை இப்பவே நம்ம பிளான் பண்ண மட்டும் தான் முடியும். சோ முதலாவது இந்த சம்பவத்தை அரங்கேற்றதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீ யோசி அப்படிங்கிற மாதிரி சியா தன்னுடைய காதலன் கிட்ட அதை விட்டுட்டாரு. யதார்த்தமா ஒரு நாள் கேத்தன் அகர்வால் நம்ம வேற எங்கேயா ட்ரிப்பு போலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு ட்ரிப்பு போற விஷயத்த தன்னுடைய காதலன் கிட்ட பகிர்றாங்க சியா. உடனே காதலன் சொல்றாரு இது நல்ல சான்ஸ், இதை இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் கேத்தன் அகர்வால் சூஸ் பண்ண இடம் இந்தோனேஷியால இருக்கக்கூடிய பாலி அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஒரு ட்ரிப்பை வந்து சூஸ் பண்றாரு. பட் அங்க போனா சந்தேகம் அதிகமாயிரும், அங்க வச்சு இந்த சம்பவங்களை நம்ம பண்ண முடியாது. சோ நம்ம உள்ளூர்ல எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சோ எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேத்தன் அகர்வால் அந்த ட்ரிப்பை மாத்தல. அவருக்கு பிடிச்ச இடம் பார்த்தாதுக்கு நம்ம அங்க போனா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. சோ சியாவும் கேத்தன் அகர்வாலும் அடுத்த நாள் கிளம்புறாங்க, கார்ல ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப கார்ல போற வழியில ஒரு இடத்துல கார் நிக்குது, ரெஸ்ட் ரூம் போறதாக சியா இறங்குறாங்க. இறங்குறதோட கேத்தன் அகர்வாலுடைய பேக்கையும் எடுத்துட்டு இறங்குறாங்க. இது கேத்தன் அகர்வாலுக்கு தெரியாது. பேக்ல இருந்த பாஸ்போர்ட்டை மறைமுகமா எடுத்து பிடிச்சு போடுறாங்க. இதுதான் முதலாவது இந்த சம்பவம் தூண்டுவதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்.
அதன் பிறகு கார்ல ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பேக்ல பாஸ்போர்ட்டை தேடி பாக்குறாரு, பாஸ்போர்ட்டை காணும். உடனே அந்த ட்ரிப் கேன்சல் ஆகுது. அப்புறம் சியாவே ரெக்கமெண்ட் பண்றாங்க, அடுத்த நாள் நம்ம மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய லோகட் போர்ட்டுக்கு நம்ம ட்ரிப் போகலாம், ட்ரெக்கிங் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது கேத்தன் அகர்வாலும் அதை ஒத்துக்கிறாரு. அங்க வச்சு கேத்தன் அகர்வாலை எப்படி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒத்திகை முதற்கொண்டும் சியாவும் சரி அவருடைய காதலும் சரி மே 31 ஜூன் 14 பிளான் பண்ணிருக்காங்க. ஒத்திகை நல்லா பாத்துக்கிறீங்க, ஏன்னா சும்மா இதை பண்ணிட முடியாது, இது பக்காவா பிளான் பண்ணா மட்டும்தான் இந்த கொலையில இருந்து நம்ம தப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அடுத்த நாள் கேத்தன் அகர்வால் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு லோகட் போட்டு கிளம்பும் போது அவருடைய அம்மா தடுக்கிறாங்க, நீ எங்கேயும் போவானா வீட்டுல ஏறி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி லோகட் போர்ட்டுக்கு கேத்தன் அகர்வால் கிளம்புறாரு. அவங்க அம்மாக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எந்த உள்ளுணர்வு சொல்லிச்சோ தெரியல, பட் அதையும் தாண்டி கேத்தன் அகர்வால் கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில அந்த சம்பவம் அரங்கேற்றப்படுது. ஜூன் 18 அந்த பெண் சியாவுடைய காதலன் அவர் ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வேற ஒருத்தருடைய மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா போலீஸ் கேஸ்ல தன்னுடைய மொபைலை ட்ரேஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும், ஸோ இங்க நானும் வந்ததாக தெரிஞ்சிடும், ஸோ இதனால இதுக்கு ஒரு மாற்றா வேற மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மொபைலை அங்கேயே வச்சுட்டு வேற ஒருத்தருடைய மொபைலை வாங்கிட்டு வந்திருக்காரு. சிசிடிவியில கேப்சர் ஆகாத அளவுக்கு சொக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஹூடியை மாட்டிக்கிட்டு ஹெட்போனையும் காதல மாட்டிக்கிட்டு தன்னுடைய அடையாளத்தை முழுமையா மறைச்சிட்டு காரை எடுத்துட்டு போனா காரை மாட்டிப்போம், ஸோ கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டரை எடுத்துட்டு போறாரு. பட் சியாவும் என்ன பண்றாங்க, அங்க போய் பக்காவா செக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஒத்திகை பார்க்கும்போது எங்க சிசிடிவி இருக்குது, எங்க ஆள் நடமாட்டம் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ அது சம்பந்தமா பக்காவா பிளான் பண்ணிட்டு அதன்படி கேத்தன் அகர்வாலை மலை உச்சிக்கு கொண்டு வராங்க. எப்படி இந்த சம்பவத்தை சியா அரங்கேற்றுறாங்க அப்படின்னா, பக்கத்துல நின்னோம் அப்படின்னா ஒருவேளை சியா தள்ளி விடும் போதோ இல்ல சியாவுடைய காதலன் தள்ளி விடும் போதோ சியாவையும் சேர்த்து அவர் பிடிச்சி இழுத்து போயிடலாம், இல்லைன்னா காதலன் தள்ளி விடும் போது காதலையும் சேர்த்து அவர் இழுத்து போயிடலாம். கேத்தன் அகர்வால் பக்கத்துல இருந்து ஒரு 2 ஸ்டெப் தள்ளி சியா குனிஞ்சு ஷூலேஸ கட்டுற மாதிரி ஒரு பிளானு. அந்த தருணத்துல சியாவுடைய காதலன் சேத்தன் சௌத்ரி கேத்தன் அகர்வாலை தள்ளி விடுற மாதிரி ஒரு பிளான். ஸோ இதை பக்காவா அரங்கேற்றி இருக்காங்க. அதே மாதிரி சியா குனிஞ்சு ஷூலேஸ கட்டுறாங்க, சேத்தன் சௌத்ரி கேத்தன் அகர்வாலை பிடிச்சி தள்ளி விடுறாரு. கேத்தன் அகர்வால் கொடூரமா மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நாடகத்தை சியா தொடங்குறாங்க. கத்தி கூச்சலிட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, போன் பண்ணி வீட்டுல தகவல் சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க. ஸோ கேத்தன் அகர்வாலுடைய பாடி மேல வருது. அதை பார்த்துட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாங்க, அழுகுறாங்க. காவல்துறை இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கேத்தன் அகர்வாலுடைய அப்பா காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாரு, என்னுடைய பையனுடைய மரணத்துல ஒரு சந்தேகம் இருக்குது, என் பையன் அப்படிலாம் கால் தவறி விழக்கூடிய ஆள் இல்லை, அவர் பக்காவா ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலதான் போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. அதன்படி சிசிடிவியை செக் பண்றாங்க. சிசிடிவியை செக் பண்ணி கேத்தன் அகர்வாலும் சியாவும் நடந்து போறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் கூடிய மாட்டிக்கிட்டு காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு வர்றதை அவங்களால பார்க்க முடியும். அது யாருன்னா முன்பே நான் சொன்ன மாதிரி சியாவுடைய காதலன் சேத்தன் சௌத்ரி. ஃபைனலா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எல்லாமே மறைச்சிருக்குது. அப்ப எப்படி ஆள் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்கிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நடக்கும் போது அந்த மூவ்மெண்ட் 100% மேட்ச் ஆகுது. ஸோ இதுல பக்காவா மாற்றுறாரு சியாவுடைய காதலன் சேத்தன் சௌத்ரி. ஸோ இப்படிதான் இந்த விஷயத்த காவல்துறை வெளிக்கொண்டு வர்றாங்க. மகாராஷ்டிராவுடைய காவல்துறை உண்மையிலேயே இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததுல பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இல்லைன்னா இந்த சம்பவம் சாதாரணமா முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு ரூமர்ஸை கிளப்பினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தரப்புல இருந்தும் இன்னொரு தரப்புல இருந்தும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவும் அந்த பையனுக்கு எதிராகும். இறுதியில் அப்படிதான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க நன்றியை மகாராஷ்டிரா காவல்துறைக்கு தான் சொல்லணும். என்னவா தானே இருக்கட்டும், இப்போ ஒரு உயிர் இல்லை, அநியாயத்துக்கு போச்சு. அந்த பெண்ணு நினைச்சிருந்தா வீட்டுல சொல்லியிருக்கலாம். வீட்டுல சொன்னா கௌரவ குறைச்சல், வீட்டுல சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இறுதியில் என்னாச்சு, அந்த பையன் உயிர் தான் கிடைச்சதா. ஸோ இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். நமக்கு சொல்லவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணதுலதான் நமக்கு தெரியுது எவ்வளவு உங்களை குரூரமான விஷயத்த இந்த பெண்ணு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பெண்ணு தன்னுடைய காதலின் மேல் வைத்திருக்கக்கூடிய சைக்கோத்தனமான காதலா, இல்லைன்னா கேத்தன் அகர்வால் மேல் இருக்கக்கூடிய அளவு கடந்த வெறுப்பா? எனக்கு புரியல சுத்தமா. இதுக்கு சியா காவல்துறையிட்ட என்ன சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல அப்படின்னா, கேத்தன் அகர்வால் விட்டு வச்சிருக்காரு, எனக்கு அது சுத்தமா செட் ஆகல,
காரணத்தை பாருங்க. ஆனா கேத்தன் அவர்களுடைய அப்பா அண்ட் அவங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, விட்டு வச்ச விஷயத்த நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே, என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்கு கடைசியில எங்க கொண்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப காவல்துறை கஸ்டடியில இருக்காங்க இல்லையா, சியாவும் சரி அவருடைய காதலனும் சரி, 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களே குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, நான் வந்து இதுக்கு காரணம் இல்ல, சியா தான் காரணம், அவர் காதலன் சொல்றாரு, மாத்தி மாத்தி குறை சொல்றாங்க. ஒரு விஷயத்த வெளிப்படையா வீட்டுல சொல்லாத ஒரு காரணத்தினால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. அப்படின்னு சொல்றதை விட உயிரை கொண்டுட்டீங்க. இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு பாத்தீங்களா. இதெல்லாம் சொல்லவே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலி எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க, எப்படி வந்து அதை கையாண்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சோ இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் நான் கேட்கிறேன், இது சம்பந்தமான டீடைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரியுது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொலியை அதிகமா ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, இல்லைன்னா இந்த கேஸ் சம்பந்தமான ஏதாவது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயத்த இந்த காணொலியினுடைய இறுதியில நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஆணோ பெண்ணோ வீட்டுல சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருங்க. இல்லைன்னா எங்க பேசணுமோ அங்க வெளிப்படையா பேசிருங்க. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு தவறான முடிவுக்கு நீங்களும் உள்ளாகாதீங்க, அடுத்தவங்களும் உட்பொடுக்காதீங்க. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். நன்றி. நான் உங்கள் ஹமீத். இது உங்கள் ஹமீத் பாயிண்ட்ஸ்.